இலங்கையின் தற்போதைய அரசியல் மற்றும் சமூக சூழ்நிலை பல்வேறு மாற்றங்களின் வழியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. சட்டத்தின் ஆட்சி, சுயாதீன நீதித்துறை மற்றும் சமத்துவமான நீதி ஆகியவை குறித்து மக்கள் மீண்டும் நம்பிக்கை கொள்ள தொடங்கியுள்ளார்கள். ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கும் இலங்கை பிரஜையாக சமீபத்திய சில சம்பவங்கள் நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாசாரத்திற்கான அறிகுறிகளாக தோன்றுகின்றன. போதைப்பொருள் ஒழிப்பை முன்னெடுத்து செல்லும் அரசின் உறுதி இதற்கு ஒரு முக்கிய உதாரணமாக பார்க்கப்படுகிறது. போதைப்பொருள் ஒழிப்பில் எவ்வித பின்வாங்கலும் இன்றி அதனை நாட்டிலிருந்து முழுமையாக துடைத்தெறியும் வரை ஓயப்போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நுவரெலியாவில் நடைபெற்ற முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்திட்ட நிகழ்வில் தெரிவித்தது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணத்தை வலுப்படுத்துகிறது. இந்த ஆண்டு சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்படும் ஆண்டாக அமையும் என அவர் கூறியதுடன் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள உறுதியான கொள்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் தடுப்பில் பணியாற்றிய 62 காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட பாராட்டுக்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அமைப்புகளுக்கு வழங்கப்படும் அரசியல் ஆதரவை வெளிப்படுத்துகின்றன. அதேபோல் மல்வத்து மகாநாயக்க தேரர்கள் வெளியிட்ட கருத்தும் சமூக நீதி குறித்து முக்கியமான செய்தியை எடுத்து காட்டுகிறது. பௌத்த தேரர்கள் குற்றமிழைத்தால் தண்டனை பெற வேண்டும், அதுவே சட்டம் என்ற நிலைப்பாடு மதம் அல்லது இன அடையாளம் சட்டத்தின் மேல் இருக்க முடியாது என்பதை நினைவூட்டுகிறது. திருகோணமலையில் சமூக பிணக்கை உருவாக்க முயன்ற சம்பவத்தை சுற்றியுள்ள விவாதங்களில் இந்த கருத்து சமத்துவமான நீதியின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இந்த நிலையில் முன்னாள் எம்பி அமரகீர்த்தி அத்துக்கோரள வழக்கில் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு இலங்கையின் நீதித்துறை வரலாற்றில் முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. 2022 மே 9 நாட்டின் அரசியல் பதற்ற சூழலில் நிகழ்ந்த அவரது மற்றும் பாதுகாப்பு அதிகாரி ஜயந்த குணவர்த்தனவின் கொலை வழக்கில் கம்பஹா விசேட மேல் நீதிமன்றம் 12 சந்தேக நபர்களுக்கு மரண தண்டனை வழங்கியுள்ளது. நீண்டகால விசாரணை, சிஐடி நடவடிக்கைகள் மற்றும் ட்ரையல் அட் பார் நீதிபதி அமர்வு மூலம் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டமை சட்டத்தின் செயல்முறைகள் இன்னும் உயிரோடு உள்ளன என்பதை காட்டுகிறது. அமரகீர்த்தி அத்துக்கோரள பற்றி பல்வேறு அரசியல் கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு உயிரிழப்பிற்கு நீதி கிடைத்தது குறித்து யாரும் வருந்த முடியாது. எந்த மனிதன் கொலையாயினும் அதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதே ஜனநாயகத்தின் அடிப்படை. ஆட்சியாளர் வர்க்கத்துக்கு வேகமான நீதி கிடைக்கும் போது சாதாரண குடிமக்கள் மற்றும் விமர்சக குரல்களுக்கு தாமதம் ஏற்படுவது பற்றிய விமர்சனங்களும் நீடிக்கின்றன. எனினும் சமீபத்திய முன்னேற்றங்கள் ஒரு புதிய பாதையை காட்டுகின்றன. சுயாதீன நீதித்துறை, சட்டத்தின் முன் சமத்துவம் மற்றும் அரசியல் தலையீடு இல்லாத சட்ட அமலாக்கம் ஆகியவை வலுப்பெற்றால் இலங்கை உண்மையான மாற்றத்தை நோக்கி நகரும். ஒரு முன்னேற்றத்தை விரும்பும் இலங்கை பிரஜையாக இந்த மாற்றங்கள் தொடர வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பு.